வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் ஏஎஸ்பிகே 11 தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அக்டோபர் 18 உங்க எல்லாருக்கும் தெரியும். கேப்டன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சாகர் ரத்தின். அதை பற்றி ஒரு வீடியோ போட்டு பார்க்காதவங்க போய் டக்குன்னு பார்த்துருங்க. அதில் உதயகுமார் கோச்சோட இன்டர்வியூவும் பேசியிருக்கோம். என்னென்ன பேசினார்ன்றதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ என்ன பேச போகிற அதை சொல்லு அப்படிங்கிறீங்களா? சேரன் அண்ணா சேரலாதன் என்ன சொன்னார்? அவர் ஸ்ட்ராட்டஜி கோச் இல்லையா? அவர்கிட்டையும் நிறைய கேள்விகள் கேட்டாங்க. சில இடக்கு முழக்கான கேள்வியில் அவரை கேட்டாங்க. அவரை தர்ம சங்கடமான சுச்சுவேஷனில் போட்டாங்க. எல்லாத்தையும் நல்லா பதில் சொன்னார். என்ன கேட்டாங்க, என்ன பதில் சொன்னார் கடன்னு சொல்லிடுறேன். பார்த்தவங்களுக்கு ஓகே, பார்க்காதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். நான் ஒரு மாதம் முன்னாடி சொன்னேன் சாகர் தான் கேப்டனாக இருப்பார், சச்சின் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு ரீசனிங்கோட சொன்னேன். ரீசனிங் தெரியணுன்னா ஆகஸ்ட் 12 ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சாகரை பற்றி, அதை போய் தேடி பாருங்கள். ரைட், சேரலேதன்ட்டு வரலாம். அப்புறம் கேட்டாங்க, அப்புறம் சேரலேதன் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க, ஜெயிப்பீங்களா இந்த வாட்டி, என்ன உங்கள் ஸ்ட்ராட்டஜி கோச் வர, என்னென்ன உங்கள் ஸ்ட்ராட்டஜி, என்ன பண்ண போகிறீங்க, லீடர்ஷிப் சாகருக்கு கொடுத்தாச்சு, அவர் இஸ் எக்ஸலன்ட், உங்களோட கருத்து சொல்லுங்கள் அப்படின்னாரு. அண்டு பேசினார் சேரலாதன். எஸ், நாங்கள் ரொம்ப விகரஸாக ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கோம். எந்த அளவுக்குன்னா இப்போ பாருங்கள், நீங்கள் ஸ்டேஜ்லேயே அபிஷேக்கும் நரேந்திர மட்டும் தான் இருக்காங்க. சாகர், சச்சின், பாக்கி எல்லோரும் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ராக்டிஸ் செஷன் ஓடிட்டே இருக்குது. அண்ட் டெஃபினெட்லி இந்த சீசன் ரொம்ப நல்லா நாங்கள் விளையாடுவோம். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக யூ வில் சி டிஃப்ரெண்ட் தமிழ் தலைவாசோட பர்ஃபார்மன்ஸை பார்ப்பீங்க. போன சீசன் தான் சரியாக போகல, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அந்த தப்பெல்லாம் நாங்கள் கரெக்ட் பண்ணுறோம் அப்படின்னாங்க. சரி, அப்புறம் ரெண்டாவது கேட்டார், அது முக்கியமான கேள்வி இது. ஆக்சுவலாக சந்திரன், ரஞ்சித் அண்ட் மாசன மூத்த அவங்க கூட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? நான் கூட ஒரு வீடியோ நேற்று போட்டேன், அதோட கிளாரிஃபிகேஷன், ஒரு விளக்கம். இது வரைக்கும் அவங்ககிட்ட எந்த கன்ஃபர்மேஷன் வரலன்னு. ஸோ அது நிறைய பேர் ஒத்துக்கிட்டீங்க, நிறைய பேர் ஒத்துக்கல. அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும். அவங்கள கேட்டாங்க, இப்போது என்ன அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, லெஃப்ட் ரைடர் நரேந்தர் பிகேல அவர் சொன்னார். போன சீசன் நரேந்தர் மட்டும்தான் அந்த லெஃப்ட் ரைடர், ரைட் ரைடர் இல்லை. இப்போ நாங்கள் சச்சின் தன்னோட ரைடரை கொண்டு வந்துட்டோம். அப்புறம் நாங்கள் அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டோங்க 2 பிளேயருக்காக. இப்போ சொன்னால அதுதான் சந்தன், நச்சிதன், மாசான மூத்த அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணுறாங்க. பிறகு நேற்று கிளாரிஃபிகேஷன் வீடியோலேயே சொன்னேன், நம்ம இஷ்டத்துக்குலாம் ஃபோன் பண்ணி பிளேயரை கிளம்பி பாப்பா விளாட்லாம், இன்றைக்கி வேலைச்சேரியில் மேட்ச் இருக்குது, அங்கே மேட்ச் இருக்குங்களா அப்படிலாம் நீங்கள் சொல்ல முடியாது. கவர்னிங் கவுன்சில் பர்மிஷன் தரணும். இது ஒன்றும் ஃப்ரெண்ட்லி மேட்சோ ஃப்ரெண்ட்ஸும் கூட விளையாடுற மேட்ச் இல்லை, இட்ஸ் பிக் டோர்னமெண்ட் பிகேஎல். ஸோ அதை கரெக்டாக சொன்னார் சேரலாதன். நாங்கள் 2 பிளேயருக்கு பர்மிஷன் கேட்டிருக்கோம், அது வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்ரூவலுக்குன்னு. ஸோ அப்ரூவல் வந்ததுக்கப்புறம் அஃபிஷியலாக அவங்கள அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் அவங்க ப்ராக்டிஸில் இருப்பாங்க. இதுதான் நேற்று நானும் சொன்னேன். தட் சந்திரன், ரஞ்சித் அண்ட் மாசான முத்து. ரைட், 3வது கேள்விக்கு வருவோம். தமிழ் தலைவாசிக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க? நான் தமிழ் தலைவர் ஜெயிச்சதே இல்லை இது வரைக்கும், இப்போ நீங்கள் வந்ததுக்கப்புறமா ஜெயிப்பாங்களா அப்படின்னு அவர் கேட்டாங்க. அவர் சொன்னார், நான் வரைய சொன்ன மாதிரி தான் எல்லாமே. கப்பை ஜெயிக்கிறது தான் எங்களோட ஒரே மோட்டிவ், ஒரே கோல். எப்படியா அந்த வாட்டி கப்பு ஜெயிக்கணும், அதுக்கு வேண்டிய ப்ரிப்பரேஷன் ஓட்டிகிட்டு இருக்கு. வி வில் டெஃபினெட்லி கோ ஃபார் இட். கண்டிப்பாக அந்த இலக்கை நோக்கி நாங்கள் போவோம். கப்பு ஜெயிக்கிறது தான் எங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதில் மேட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும் எங்களோட பர்ஃபார்மன்ஸ் இப்போ அப்படின்னு சொன்னார். ஸோ இன்னொருத்தர் கேட்டார், அப்புறம் வீக்னஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா அந்த மாதிரி கேட்டார் அவர். ஆமாம், நான் போன சீசன் சரியாக போகாத காரணம் நிறைய வீக்னஸ், நிறைய மிஸ்டேக். அப்போ ஐடென்டிஃபை பண்ணிக்க பிறகு சொல்லுங்கள் என்னென்ன வீக்னஸ் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். அவர் ஒன்று சிரிச்சுக்கிட்டே சொன்னார், கவர் தான் வீக்காக இருந்தது. டேரெக்டாக ஒத்துக்கிட்டார் அவர். நம்மளுக்கே தெரியாது, பேர் சொல்லியே தவிர கவர் இவ்வளோ ஒரு கவர் அங்கே உட்காந்துருந்தார் அபிஷேக். கவர் ரொம்ப வீக்காக இருந்தது. ஆனால் இந்த வாட்டி நாங்கள் கவருக்கு பேக்கப்பும் ரெடி பண்ணிட்டோம். ஆல்டர்னேட்டிவ் பிளேயர்ஸும் இருக்காங்க கவருக்கு. ரைட் ரைடர் வேறு இல்லை, போன வாட்டி ஸ்ட்ராங் ரைடர், இந்த வாட்டி ரைட் ரைடர் வேறு இருக்காங்க ஸ்ட்ராங்காக. ஸோ இதெல்லாம் தான் வீக் ஏரியா, அதை நாங்கள் சார்ட் அவுட் பண்ணிட்டோம். சச்சின் தன்வர் ரைட்டு இதை பார்த்துப்பார். அண்ட் இந்த வாட்டி கவருக்குன்னு எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் கொடுத்து என்னென்ன தவறுகள் செஞ்சாங்களோ அதெல்லாம் நாங்கள் கரெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுக்கு கண்டிப்பாக கவரோட டிஃப்ரென்ஸை நீங்கள் இந்த வாட்டி பார்ப்பீங்க அப்படின்னாரு. சரி, அடுத்த கேள்வி என்னென்னா, சேரலாதன் கேட்டாங்க, நீங்கள் தமிழ் தலைவாசிக்கு விளையாடவே இல்லை இது வரைக்கும் உங்கள் பீரியடில், பாக்கி எல்லா டீமுக்கும் ஒரு 6 டீமுக்கிட்ட விளையாட்டிங்க, தமிழ் தலைவாசிக்கு விளையாண்டதே கிடையாது. இப்போ கோச்சாக வந்துட்டீங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க, ஹவு டு யூ ஃபீல், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சொல்லுங்கள் அப்படின்னாரு. ரைட், நல்ல கேள்வி அவர் அப்படின்னாரு பதில் சேரலாதன். ஆனால் நீங்கள் என்ன கேட்டீங்க, இது மொக்க கேள்வி, இது ஒரு கேள்வி, அதை அவரை போய் கேட்குறது. கோச்சாக வந்துருக்கீங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, ஏன் இது வரைக்கும் தமிழ் தலைவாசி விளையாடல நீங்கன்ற மாதிரி கேட்டார். ஏன் விளையாடலன்னா எடுக்கல, ஆப்ஷனில் விளையாடல, அவ்வளோதான். ஸோ பிளேயர் சாய்ஸ் இல்லையா இங்கே. எனவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ சேரலாதன் சொன்னார், இன்னும் நான் ஒவ்வொரு சீசனும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், நான் தமிழ் தலைவாசி விளையாடுவேன், பட் ஆப்ஷனில் என்ன எடுத்தது இல்லை. அது அப்படி தான் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி போகும். அது எல்லாருமே ஒரே டீமுக்கு விளையாடணும்னு ஆசைப்படலாம், பட் நடக்காது. பட் அட்லீஸ்ட் இப்போ நான் கோச்சாக வந்திருக்கேன். இப்போ நான் ஆஸ் அ கோச்சாக நான் என்னென்ன பண்ணணும்னு நினச்சேனோ பிளேயரை அதெல்லாம் நான் பண்ணுவேன். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி கோச்சாக வந்ததுக்கு. நான் நல்ல இந்த வாட்டி கண்டிப்பாக கப்பு ஜெயிக்க வச்சா அதோட என்ன சந்தோஷம் இருக்க முடியும். ஃபைனல் வரைக்கும் கொண்டு போய் கப்பு ஜெயிக்க ட்ரை பண்ணுவோம் தமிழ் தலைவாசிக்கு நம்ம டீமை. ஸோ நல்லா ட்ரெயின் பண்ணி அவங்க கப்பு ஜெயிச்சாங்கன்னா அதோட பெரிய சந்தோஷம் எனக்கு என்ன இருக்க முடியும் ஆஸ் அ கோச்சான்ற மாதிரி
நீட்டாக சொன்னார். இட்ஸ் வெரி குட் ஆன்சர், ரைட். கடைசியாக ஒரு கேள்வி கேட்டாங்க, இதுதான் கொஞ்சம் தர்ம சங்கடமான கேள்வி. ஏங்க தமிழ் பிளேயரே இல்லை தமிழ் தலைவாசில், கூட சிஎஸ்கே வரை சேர்த்துக்கிட்டார் அவர். ஆமாம், சிஎஸ்கேலேயும் அப்படி தான், தமிழ் பிளேயரே இல்லை. தமிழ் தலைவாசி நீங்கள் தமிழ் பிளேயர் எடுக்கிறதில்ல, எடுத்தாலும் சான்ஸ் கொடுக்கறதில்ல, ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நீங்கள் தட்டி கழிச்சிட்டே இருக்கீங்க. ஏன் கிராஸ் ரூட்டில் தமிழ் பிளேயரே இல்லையா? ஏன் நீங்கள் எடுக்க மாட்டேங்கிறீங்க? ஒவ்வொரு சீசனும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி கடந்து போயிடுறாங்க. நீங்கள் எல்லாம் எடுத்துக்கலாம் இல்லையான்ற மாதிரி அவர் கேட்டாங்க. அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன, ஏன் தமிழ் பிளேயர் இல்லை அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், சேரில் அதை நான் இது பாருங்கள், நானே தமிழ் தலைவாசி விளையாண்டதில்லை. அவர் சொன்னார், நானும் எத்தனையோ வாட்டி விளையாடணும்னு நினைக்கிறேன். பிளேயர் விளையாடணும்னு நினைப்பாங்க, அந்த ஏலத்தை பொறுத்து, ஏலத்தில் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி என்ன மாதிரி எடுக்கிறாங்களோ அதை பொறுத்தது. இப்போ பாருங்க, இப்போ அபிஷேக் இருக்கார் கவர். ஸோ இன்னொரு கவர் தமிழ் வேணால் என்ன பண்ண முடியும், ஒருத்தர் தான் நம்ம விளையாட முடியும். அது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தார் அவர். எந்தெந்த இது வேணுமோ அந்தந்த பொசிஷனுக்கு நாங்கள் ஆள் எடுத்துருக்கோம். இப்போது 2 தமிழ் பிளேயர்ஸ் இருக்காங்க. எடுக்கக்கூடாதுல, நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி வேறு டீமில் NYPA வேறு அவங்கள எடுத்துடுறாங்க. ஏதோ ஒரு டீமில் விளையாடிட்டு இருக்காங்க, யாருமே விளையாடலன்னா நீங்கள் குறை சொல்லலாம். ஏதோ ஒரு டீமில் விளையாடிட்டு இருக்காங்க கபடி. ஸோ அதே மாதிரி வெளியூர் பிளேயரும் நம்மகிட்டையும் விளையாடிட்டு இருக்காங்க. கிராஸ் ரூட்டில் பிளேயர்லாம் இல்லைன்னு இல்லை, பிளேயர்லாம் இருக்காங்க. நல்லா மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் வரும், பட் வி ஆர் ட்ரைங் அவர் பெஸ்ட். அண்ட் 2 அப்போ தான் அவரும் சொன்னார், அந்த 2 பிளேயருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்ரூவலுக்குன்னு. அது வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும், சந்தன் ரஞ்சித்தன், மாசனமுத்து தான் சொல்கிறாரு. இப்போ யங் பிளேயருக்கு எவ்வளோ சான்ஸ் கொடுக்க முடியுமோ நாங்கள் சான்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதில் ஒன்று நரேந்தர் பாருங்கள், 3 சீசன் நாங்கள் சைன் பண்ணியிருக்கோம். யங் பிளேயர் எனர்ஜெட்டிக், நிறைய பர்ஃபார்ம் பண்ணுறாரு. இப்போ அந்த ஸ்லாட் லாக் ஆகிடுச்சு 3 சீசனுக்கு. அந்த இடத்துல நாங்கள் எப்படி இன்னொரு பிளேயரை கொண்டு வர முடியும்? இது பின்னாடி நிறைய ஸ்ட்ராட்டஜி, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எடுக்கக்கூடாதுலாம் இல்லை, ஆப்ஷன் எப்படி போகுது அது தகுந்த மாதிரி தான் நாங்கள் போக முடியும் அப்படின்னு சொன்னார். இதுதான் அவர் சொன்னது சேரில். மொத்தத்தில் அவர் சொன்னதெல்லாம் சொல்லிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கேட்டிங்களா? இந்த கேள்வியோட பதிலை பற்றி உங்கள் கருத்து என்ன? எல்லோரும் என்ன கேட்டீங்க, ஏன் சார் தமிழ் தலைவாசி தமிழ் பிளேயர் இல்லைன்னு? ஸோ அதுக்கு சேர்த்து தான் பதில் அவரே சொல்லிட்டார் சேரில். உங்கள் ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். ஆல்ரெடி உதயகுமார் என்ன பேசுனாருன்னு போட்டோம் சாகர் கேப்டன்சியை பற்றி. இப்போ சேரில் தான் அடுத்தது வருது. நரேந்தர்கிட்ட 3 கேள்வி கேட்டாங்க, சாகர்கிட்ட 3 கேள்வி ஹிந்தியில் கேட்டாங்க. எல்லாம் அதில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எடுத்துகிட்டு உங்கள் கருத்து எதுவாக தான் சொல்லுங்கள். நன்றி. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.